ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தலைமுதல் பெஸ்ட் முருகன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஓன் வாய்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கார்த்திகை தீபத் திருநாள். இந்த கார்த்திகை தீபத் திருநாளில் நாங்கள் எங்கள் சின்ன வயசில் சில குறிப்பிட்ட சில விளையாட்டுலாம் விளையாடுருக்கோம். இந்த மாதிரி விளையாட்டுலாம் நீங்கள் விளையாடுறீங்களா விளையாடலையா, அதுக்கு தான் இன்றைக்கி பேச வந்துருக்கோம். கார்த்திகைன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னே நாங்கள் படிக்கும்போது இந்த சைக்கிள் டயர் இல்லையா, சைக்கிள் டயர், சைக்கிள் டியூப் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருப்போம். எதுக்குன்னா அதை வந்து நாங்கள் நைட் டைமில், அந்த டைமில் இங்கெல்லாம் நல்லா சரியான காடு தான் பார்த்துக்கோங்க. அந்த நைட் டைமில் அந்த டயரை கொளுத்தி அடி வாக்கிங் அப்படி போவோம், ஒரு ரவுண்டாக போவோம். ஒருத்தர் 2 பேர் இல்லை, 10-15 பேர் பசங்க மொத்தமாக சேர்ந்து போவோம். அது நைட்டு பார்க்குறதுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். கார்த்திகை வந்துட்டு அப்படின்னாலே நம்ம அதை வந்து என்டர்டைன்மெண்ட்டாகவே அது பண்ணுவோம். இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை தீபத்தில் அந்த டயரை வாங்கி வீட்டில் போட்டுருவோங்க. 2 நாள் 3 நாள் வாங்கி போட்டுருவோம். கார்த்திகை அன்றைக்கி கரெக்டாக மழை பெஞ்சிருங்க. மழை பெஞ்சு முடித்தாலே எங்கள் டயரை கொளுத்த முடியாது. அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதை மெனக்கிட்டு வந்து மண்ணெண்ணெயை ஊற்றி அதை கொளுத்துறக்குள்ள நாங்கள் பாடுற பாடு இருக்க, அதை கொளுத்தி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டயர் பிடிச்சிட்டா போதும். அப்புறம் அப்படியே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மொத்தமாக அடுத்தடுத்து மொத்தமாக பிரிட்ஜு ஏறிப்பாங்க. அது செமையாக இருக்கும் நண்பர்களே. இந்த மாதிரி நீங்கள் சின்ன வயசில் டயரை கொளுத்துருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக விளையாண்டுருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பாய். அனைவருக்கும் கார்த்திகை தீபத் திருநாள் வாழ்த்துக்கள்.